வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் தமிழ் படி அழகு 7ல் இருக்கக்கூடிய தமிழின் சிறப்பு திராவிட மொழிகள் இதோடைய பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் மொழி அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படிங்கிற 2 கூறுகளை கொண்டு இருக்குது. இந்த 2 கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் இருக்குது, வேற்றுமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழியுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாயால் பேசப்பட்டோ மற்றவங்களால் கேட்டு உணரப்படுவதும் தான் பேச்சு மொழி அப்படின்றாங்க. பேசுவதும் கேட்பதும் தான் மொழியுடைய முதல் நிலை. நம்ம கண்ணால் பார்த்து உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் தான் எழுத்து மொழி அப்படிங்கிறாங்க. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் இதுதான் 2ஆம் நிலை, மொழியோடைய 2ஆம் நிலை அப்படிங்கிறாங்க. மொழியோடைய முதல் நிலை என்ன அப்படின்னா பேசுவதும் கேட்பதும். மொழியோடைய 2ஆம் நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். இப்போ பேச்சு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம உடனடியாக பயன்படுத்திடுவோம். வரி வடிவில் அமையக்கூடிய அந்த எழுத்து மொழியானது நீண்ட காலம் பயன்படுவதற்கு உரியது அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய 2 வடிவங்களும் பயன்பாட்டில் இருக்குது. மொழியோடைய உயிர் நாடி என்னன்னு பார்த்தோம்னா பேச்சு மொழி தான். பேச்சு மொழி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது. பேசுவோருடைய அந்த உடல் மொழி உச்சரிப்பதில் ஏற்றம் இறக்கம் அதை வச்சு அதோடைய சிறப்பு கூறுகள் சொல்கிறாங்க. குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, கவனி அப்படிங்கிறது இந்த இடத்துல பேணுதல் அதை குறிக்குது. நில், கவனி, செல். இந்த இடத்துல கவனி அப்படின்ற சொல் பாதுகாப்பு அப்படிங்கிற பொருளை தருது. அப்போ நம்ம ஒரே வேர்டு தான், ஆனால் எந்த இடத்துல பயன்படுத்துவோமோ அதுக்கு தகுந்தாப்பில் அதோடைய பொருள் வேறுபடும். பேச்சு மொழியில் பொருள் வேறுபடும். என்னால் போக முடியாது அப்படின்னு நம்ம ஓங்கி சொல்லும்போது என்னால் போக முடியாது, அப்போ அதை நம்ம மறுப்பை சொல்லுதோம், மென்மையாக சொல்லுதோம். என்னால் போக முடியாது, அப்போ நம்ம இயலாமையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய நம்மளுடைய உச்சரிப்பு ஓங்கி இருந்ததுன்னா அது ஒரு பொருளையும், மென்மையாக இருந்ததுன்னா அது இன்னொரு பொருளையும் நம்மளுக்கு தருது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அழுத்தத்துக்கு ஏற்ப அந்த பொருளுடைய அந்த எந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற அதோடைய வினாப்பொருள் மாறும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. நான் பறவையை பார்த்தேன். நான் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். நான் பறவையை பார்த்தேன். அப்போ பறவையை பார்த்தது யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். பறவையை அதை நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். அப்போது நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற என்ன ஆகுது, நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பார்த்தேன் அப்படிங்கிற சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். அப்போ அதோடைய வினா என்ன ஆகுதுன்னா, நீ பறவையை என்ன செய்தாய். அப்போ நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த எந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல வினா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இது என்னதுன்னா நன்னூல். இதில் சொல்லியிருக்காங்க, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழிகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையுமே மொழி தான் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா மு. வரதராசனார் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வட்டார மொழி அப்படிங்கிறோம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம ஒரே வார்த்தை தான், ஆனால் சின்ன சின்ன வித்தியாசத்தில் பேசுவோம். அதை தான் வட்டார மொழி அப்படிங்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அதை ஒரு இடத்துல இருக்குன்போம், இருக்குது, கீது இந்த மாதிரி சொல்லுவோம். அதை தான் வட்டார மொழி அப்படிங்காங்க. கிளை மொழி அப்படின்னா நம்மளுடைய திராவிட மொழிகளில் தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் கிளை மொழிகள். என்னெல்லாம்னு பார்த்தோம்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம். எழுத்து மொழி அப்படின்னா ஒரு மொழி எழுத்து மொழியாக இருந்ததுன்னா அது நீண்ட காலம் இருக்கும். காலம், இடம் இதுக்கு ஏற்றாப்புல அந்த சொற்கள் மாறாது, ஆனால் வரி வடிவம் மாறும். இதுக்கு முன்னாடி அண்ணா, காலை அப்படின்னு இப்படி எழுதியிருப்பாங்க. இப்போ அண்ணா அப்படிங்கிற அந்த கொம்பு போட்டு எழுதியிருப்போம், காலை லை போட்டு எழுதியிருப்போம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்
இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சு மொழியை வந்து உலக வழக்குன்னு சொல்கிறாங்க. எழுத்து மொழி இலக்கிய வழக்கு. பேசக்கூடிய அந்த நம்ம வந்து பேசும்போது இலக்கியத்தை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் எழுதும்போது கண்டிப்பாக இலக்கியத்தை வந்து பார்த்து தான் எழுதுவோம். நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம பேசும்போது சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது நன்றாக சாப்பிட்டேன், வந்து இப்படின்லாம் நம்ம பேசும்போது சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது அதை பயன்படுத்த மாட்டோம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தாலும் அது வந்து என்னென்னா இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பழங்காலத்திலிருந்தே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்திருக்கு. இதை வந்து தொல்காப்பியர் வந்து சொல்லியிருக்காரு. உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. உலக வழக்கு அப்படிங்கிறது பேச்சு மொழியையும் எழுத்து மொழியே செய்யுள் வழக்கு அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பேச்சு மொழியை வந்து நம்ம எழுத்துக்களை வந்து மாற்றியும் சொல்லுவோம். அதாவது ஈ அப்படிங்கிறது சொல்லுறதுக்கு பதிலாக ஏ அப்படின்போம். ஊ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓ அப்படின்போம். இல்லை அப்படின்னா சொல்லும்போது இலை. உலகம் அப்படின்னா சொல்லும்போது உலகம் அப்படின்போம். அதுக்கடுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னா அது உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னா பேச்சு மொழி தான் இருக்கும். எழுத்து மொழி எப்படி இருக்குன்னா காலம் கடந்தும் வாழக்கூடியது தான் எழுத்து மொழி. தமிழில் பேசக்கூடிய அந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்குது. இதை தான் இரட்டை வழக்கு மொழி அப்படின்பாங்க. மேடை பேச்சு, வானொலி, தொலைக்காட்சி, ஊடகங்கள்லாம் இலக்கிய மொழியை தான் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு நம்ம தாய்மொழியை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம கேட்குறோம், பேசுகிறது, இதை வச்சு அவங்களுடைய தாய்மொழியை வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த நிலையாக படிக்கிறோம், எழுதுகிறோம். இதுதான் இரண்டாம் நிலை. மற்ற மொழிகளை வந்து நம்ம அறிந்துக்கிடுதோம். இந்த காலகட்டத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு நிறையா இருக்குது. அதனால் உரைகள் எல்லாம் முன்னோர்களுடைய அந்த சான்றோர்களுடைய உரைகள் எல்லாம் ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுது. இதனால் இந்த பேச்சு மொழியுமே நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நிலை தற்போது வந்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்களெல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்ப்போம். பேச்சு வழக்கு தொடரும் எழுத்து வழக்கு தொடரையும் பார்ப்போம். பேச்சு மொழி அப்படின்னா அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும் அப்படின்போம். ஆனால் அதே எழுதணும் அப்படின்னா அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி உகரம் அப்படின்றத வந்து நம்ம ஒழிப்போம் சில நேரங்களில். ஆ அப்படின்ற சொல்லு இகரமாக மாறும். இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டால் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதோடைய பொருள் எழுதையில் சொல். நில்லு அப்படின்னா நில். வந்தியா அப்படின்னா வந்தாயா அப்படின்னு எழுதுவோம். சாப்பிட்டியா அப்படின்னு பேசுவோம். எழுதும்போது சாப்பிட்டாயா அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய புக் பேக் பார்ப்போம். மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல் ஆகியனவாகும். ஒலியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். அப்போ எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்று சொல்வர். நன்றி, வணக்கம்.